இது நிற்காமல் விழுந்து, அதனால தான் இந்த ஸ்டிக்கை வச்சுருக்கேன் நான். இப்போ நல்லா ஹெல்த்தி ஆகிடுச்சு, இது நல்லாவே இருக்குது இந்த பிளான்ட். இப்போது நான் அதையுமே சைட் பை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த பிளான்ட்டு அதுவே ஹீல் ஆகிருக்கு பாருங்கள். இந்த பக்கம் தெரியுதுங்களா? இருங்க வெளியே எடுத்து காட்டுறேன். பாருங்கள், இவங்க பூத்துருக்காங்க, நமக்கு தெரியல. பூ வந்திருக்குது, கண்டினியூஸாக ப்ளூம் தான். இப்போ இவங்கெல்லாம் பூத்தவங்க தான், இந்த இடத்துல இருந்து பூத்தாங்க. இப்போ இது நான் சொன்னது இதுதானுங்க, அந்த அக்கிராக் சொன்னேன் இல்லையா? எடுத்துகிட்டு காமிக்கிறேன் இது, அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ பாருங்கள், இது எல்லாமே எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள், இந்த சைடில் தெரியுதுங்களா? ஹோல்ஸ் தெரியுது பாருங்கள். இது இந்த சைடில் இப்படி இருக்குது. இப்போது இந்த இது பாருங்கள், இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த அக்கிராக்கு இது சின்ன சின்ன வேர் எடுத்துகிட்டு இந்த தடியாக இருக்கும்போது இது போல் பெருசாக உங்களுக்கு வந்துடும். இது போல் இருக்கும், அழகாக பார்க்குறதுக்கு. இதுவே காயமாகி சரியாக இருக்குது, ஹீல் ஆயிடுச்சு. இது போலேயும் இருக்கும். சிலது அடிபட்டு போயிடுது. இங்கே பாருங்கள், அது ஹோல்ஸ் ஆகிருக்குது. அதுவே ஸ்கின் பாருங்கள், அதுவே காஞ்சிருக்குது. அப்படி இருந்தால் சிலது எல்லாமே எடுத்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. இது போல் இருக்குது பார்த்தீங்களா? இது அழகாக உட்காண்ட்ருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது போலையும் இருக்கும். இந்த இது தாங்க, இது டிசைனுக்கு இப்படி வச்சுக்கலாம். ரூட் இது டிசைன் பண்ணுறதுக்கு. அக்கீரை அவ்வளோ அழகாக அந்த போல் தான் வருங்க. சரி வாங்க அடுத்தது பார்க்கலாம். இவங்க டார்க்கு மெரூன் கலருங்க, நல்ல டார்க் பீட்ரூட் மெரூன் கலரு. அப்புறம் உள்ளே வர லேயர் கொஞ்சம் லைட் கம்மியாகவே வரும். பாருங்கள், இது எல்லாம் எடுக்கணும். இது பாருங்கள் எப்படி விரிஞ்சு போயிருக்குது. எல்லா இதுலேயும் முட்டுக்கள் இருக்குது பாருங்கள். ஆனால் நல்ல ஹெல்த்தி பெரிய பிளான்ட் இது. பாட் பெரிய பாட்டு, 8 இன்ச்சு பாட்டு பெருசு. இங்கே பாருங்கள், கிராஃப்டிங் போர்ஷனே மறைஞ்சிருச்சு. கிராஃப்டிங் போர்ஷனே நல்ல ஹெல்த்தியாக இருக்குது. ஆனால் சன்னமாக இருக்குது. ஒன்றும் நல்லா கெட்டியாக தடியாக வரும். இது கொடி போல் வருது பாருங்கள். அடுத்து அந்த ஷேட்லேயே இது ஒன்று அவுட்டர் லைன் நல்ல டார்க் மெரூனாக இப்படி கலர் மாறி வருது. இது ஃப்யூஸாக இருக்குது, நல்ல பிளாக்காக இருக்கிறது. இது பேக் சைடில் இந்த மாதிரி கலர் சாம்பல் கலராக இருக்குது. இது அவுட்டரில் இது போல் இருக்குது. இது ஃபுல் ஃபினிஷிங் வரமாக பார்க்கலாம். ஆனால் மொட்டுக்கள் பாருங்கள், மொட்டுக்கள் வந்துகிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், எல்லாத்துலேயுமே மொட்டுக்கள் இருக்குது. இது போலயே இது பார்த்துக்கணும். இது பாருங்கள், இதுதான் அதே வந்துடும். அது மாதிரி செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பார்த்துட்டு. அடுத்து இவங்க ஒரு பியூட்டி, இன்னும் ப்ளூ ஆகல, லைட்டு பேபி பிங்க் அண்ட் பிங்க்குங்க. இவங்க மொட்டுக்கள் பாருங்கள், மேலேருந்து காட்டுறதோ இங்கே இப்படி காமிக்கலாம். ஸோ கொஞ்சம் அப்படியே பூக்கள் பூக்க பார்த்துட்டு நான் அப்படியே கொடுத்துட்றேன். வீடியோ பாருங்கள். அப்புறம் இந்த ஒரு பியூட்டி, இவங்க ஏரோ பெட்டல் இது வருது. இவங்க தாங்க நம்ம சீடு கொடுத்துருக்கு. யாருன்னா இந்த பிளான்ட்டு. இவங்க பாருங்கள், இவங்க இந்த பாட்டில் இருக்கிறது அத்தனையுமே அந்த கலர் தாங்க. இவங்கக்கிட்டேருந்து சீடு வந்தது தான். இவங்க மதர் பிளான்ட்டு இது போல் தான் இருக்கும். பட் இப்போ பூக்கும்போது அவங்க எப்படி வர்றாங்கன்றதை பார்க்கலாம். இவங்களுடைய சீடை தான் நம்ம அதில் போட்டிருக்குறோம். இந்த பாட்டு இங்கே வைக்கிறேன். இவங்க தான் மதர். இவங்க தான். அடுத்து இவங்க பாருங்கள், இவங்களையுமே நல்ல பெரிய பிக் பிளான்ட்டு தான். இப்போ இவங்களையும் இந்த வாட்டி பாட் மாற்றணுங்க, பெரிய பாட்டில் தான் மாற்றணும். இவங்களும் பாருங்கள் பிரான்ச்சாக ஒரு குட்டி ட்ரீ, போன்சாய் ட்ரீயாட்டு இருக்காங்க. தூரத்தில் காட்டுறேன், இங்கே பாருங்கள். ஆனால் இவங்களுடைய பெட்டல்ஸ் ஏரோ பெட்டல்ஸாக வர்றாங்க. முட்டை ஊசியாக இருக்கிற மாதிரி இருந்தது. லாஸ்ட்டாக அந்த வீடியோஸில் நான் காமிச்சிருப்பேன். ஆனால் விரிஞ்சிட்டாங்க, பூ விரிஞ்சிட்டாங்க. நம்ம பார்க்க முடியல, கொத்தாக இருந்தாங்க. அது இங்கே இருக்குது, மொட்டு இருக்குது பாருங்கள். இது போல் இவங்கள மாதிரியே இன்னொன்று இங்கே பாருங்கள், மொட்டு எப்படி ஊசிச்சு. அந்த பெட்டல்ஸோடைய ஷேப்பே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொத்தாக இருக்குது. இவங்களும் என்ன ப்ளூம் வருவாங்கன்னு தெரியல.
மொட்டுக்கள் எல்லாமே கொத்து கொத்து தான் வந்துட்டுருக்குறாங்க. அடுத்து இவங்க இந்த பிளான்ட்டு தாங்க. இது வந்து சாண்டில் கலரில் ஒரு நல்ல ராணி பிங்க்கில் இருக்குது. இந்த மயில் தோகை மாதிரி இருக்கிறது. இதுலேயே வந்து வேறு ஒரு கலர் ஒயிட் கலராட்டம் இருக்கும், அதுவுமே இருக்குது. பீட்ரூட் பிங்க்கு. இது வந்து ராணி பிங்க்கு. இதே பிளான்ட்டு தான், நல்ல மெச்சூர்டுங்க. இது வந்து சின்னது, அது மதர் பிளான்ட்டுங்க, அப்படியே போயிடுச்சுங்க. ஸோ அதனால தான் இது இருக்கா இல்லைன்னு பூக்கள் பூக்கும் போதே எனக்கு அப்பாடா பரவாயில்ல, ஒரு கலெக்ஷன் நம்ம ஒன்று வச்சுருக்கோம். அதனால தான் வாங்கும் போதே நான் 2 வாங்கி வச்சிடுறதுங்க. இங்கே பாருங்கள், இவங்களுமே இங்கே கட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இவங்கள பிரான்ச் நல்ல சூப்பரான கலரு. இங்கே பாருங்கள், மொட்டு கருன்னு வருது. இந்த இடத்துல மட்டும் காஞ்சிருக்குது. அச்சோ, மொத்தமாகவே வந்துடுது. இது நல்ல ஒரு பர்பிள் கலர் தாங்க. இது பர்பிள் கலரு. அடுத்து இவங்க ஒரு பியூட்டி பாருங்கள். இவங்க வந்து பிங்க்கு ரெட்டு எப்படி சொல்கிறதுனே தெரியல. இவங்க ஒரு கலரு கொத்து கொத்தாக பூத்துட்ருக்குறவங்க. இவங்க அழகான இது ஒரு பியூட்டி தான், சூப்பராக இருக்குது இது. அப்புறம் சிங்கிள் பியூட்டி இவங்க கலர் பாருங்களேன். இது கூட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஒயிட் கலரில் திலகம் 3 நாமம் போட்ட மாதிரி இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இவங்க ஒன்று ஒரே இதுவாக இருக்குது. இதோ இவங்க ப்ளாயராங்க, இங்கே ஒன்று இருக்காங்க. அடுத்து இவங்க வந்து காடெக்ஸ்லேருந்து வந்தவங்க தான். இது சூப்பராக இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஆனால் இவங்க இன்னும் மொட்டு வரலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே குமிஞ்சு பார்த்துட்டே வந்தது நம்ம இது இல்லை. அப்படியே ஓவரால் வாங்க, இன்னும் கொஞ்சம் பிளான்ஸ் சேல் இருக்குது, அதை காமிச்சிட்றேன். இந்த பிளான் பாருங்கள். இது வந்து அரபிகம்ங்க. இது வந்து சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இது. இங்கே இப்போ கிராஃப்டிங் போர்ஷன் எதுவுமே இல்லை. இது அப்படியே தான் வருங்க, ரூட்லேருந்து இப்படியே தான் வரும். இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு நல்ல பெருசாக பெருத்து வருங்க. சரிங்களா? இதனுடைய ஸ்டெம் இது பாருங்கள், நான் வைக்கும்போது சன்னமாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் எவ்வளோ தடியாக வந்திருக்கு. இதுவுமே பாருங்கள் எவ்வளோ தடியாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து பிளாக் ஸ்கின்னு. இது கலர் பூ பாருங்கள் எப்படி இருக்குது. பேக் சைடில் காமிக்கிறேன். இது வீடியோவில் ஃபஸ்ட்டு இதில் பார்த்துருப்பீங்க, காமிச்சிருப்பேன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இது கொத்து கொத்தாக பூக்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். எதுவுமே வந்து நம்ம சிங்கிள் பெட்டல்ஸ்லாம் வந்து கூட்டமாக பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இப்போ இந்த கலரை விட கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும். ஒயிட் ஸ்கின்னில் உள்ளது வந்து கொஞ்சம் கலர் டார்க்காக இருக்கும். அது வந்து ப்ளூம் ஆகலை. ஸோ உங்களுக்கு இந்த இது காமிக்கிறேன். இப்போ இதனோட பிளான்ட்டு 2 பிளான்ட் இருக்குதுங்க. நல்லாவே பெருசாக நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சு. இது வந்து நான் தனியாக மாற்றி வைக்கல. ஸோ வேலை நடந்துட்டதுனால எல்லாம் ஒரே பாட்டில் இருந்ததுங்க. சீட் போட்டு வளர்ந்தது தான் இது. அதனால் சொல்லுவேன், எப்பவுமே காமிப்பேன். இப்போ நம்மளது ஒரு அடினியம் பிளான்ட்டில் வந்து சீட் க்ரோன்னு வந்து நான் காமிச்சிருப்பேன். பூவே டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு சீட் போட்டு வந்ததில். அது வந்து எல்லாமே ஒரே ஏஜ். அது மட்டும் நல்லா எவ்வளோ பெருசாக இருக்குது, இதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதுதானுங்க. இப்போ அதே போல் தான் இது வந்து ஹைட்லாம் ரொம்ப பெருசாலாம் வராதுங்க. இதனோட இது வந்து இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடம் இதுதான் வந்து உங்களுக்கு பெருசாக வருங்க. இதுதான் இது நீங்கள் போன்சாய் டைப்பில் அழகாக வச்சுக்கலாங்க. இது பாருங்கள், இது எவ்வளோ இது இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 3 சாரி 1 2 3 4 5 6 7 இருக்குதுங்க. 7 பிரான்ச்சு. இப்போ அதில் போய் இங்கே பாருங்கள் 2. இப்போ அது மாதிரி இப்போ நம்ம இதை என்ன கட் பண்ணி விட்டது பாருங்கள். இதில் மொட்டு தளைஞ்சு வர்றது எல்லாமே மொட்டுக்களில் பூ வந்துடுங்க. இது பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லாம் ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு மேலே ஆன பிளான்ஸுங்க. இந்த பாருங்கள், இந்த இடத்துல ஒன்று அடி வாங்கிடுது, இதில் இல்லை இங்கே நல்லா ஒன்று பெருசாக இருந்திருக்கு. இப்போ இந்த ஒன்று இருக்குதுங்க. அடுத்து இது ஒன்றுங்க. இது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஸ்பேஸ் இது இந்த இடம் தான் ப்ராடாக பெருசாக ஆகுறதுங்க. இது பாருங்கள், இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்கள். இதுலேருந்து அப்படியே 2 பிரான்ச்சு. இதில் கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்கும். ஆனால் இந்த இது ஸ்பேஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா வர்றதுங்க. இதிலே பாருங்கள் 1 2 3 4 5 6 7 இந்த குட்டி இது கூட வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதெல்லாம் வந்து லாஸ்ட்டு என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து 390 அப்படி சொல்லி கொடுத்துருப்பேன் நான். அப்போ அது இதனோட வித்தை பார்த்துக்கோங்க.
அது இப்போ பாருங்கள் இது எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குது பாருங்கள் உங்களுக்கு.